எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட்டான அன்பே வா என்ற திரைப்படத்திற்கு அவர் வாங்கிய சம்பளம் அந்த காலகட்டத்திலேயே இத்தனை லட்சமா, அதுவும் 72 நாட்களுக்கு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் வண்ணப்படமாக ஈஸ்ட்மன் கலரில் அன்பே வா என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்திற்காக மொத்தம் 72 நாட்கள் கால்ஷீட் தந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பீக்கில் இருந்த காலகட்டம் அது. அவர்தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் என்பார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தவர்களை கேட்டால் 70,000 80,000 தான் அவரது சம்பளம் என்பார்கள். இதற்கு மாறாக அன்பே வா என்ற திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொகையை எம்ஜிஆர் சம்பளமாக பெற்றிருக்கிறார். அதாவது 1961ஆம் ஆண்டு இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் ஹாலிவுட்டின் கம் செப்டம்பர் என்ற திரைப்படத்தை தழுவி ஒரு கதையை எழுதினார். கதாநாயகனாக எம்ஜிஆரை மனதில் வைத்து எழுதிய அந்த கதையில் எம்ஜிஆரின் வழக்கமான படங்களில் இடம்பெறும் சென்டிமெண்ட் காட்சியோ அடிதடியோ இல்லை. எனினும் கதையை கேட்டதும் எம்ஜிஆர் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஏவிஎம் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்தது. அந்த திரைப்படம்தான் அன்பே வா என்ற திரைப்படம். அதுவரை ஏவிஎம் வண்ண திரைப்படத்தை தயாரித்ததில்லை. ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் வண்ணப்படமாக ஈஸ்ட்மன் கலரில் அன்பே வா திரைப்படம் எடுக்கப்பட்டது. அன்பே வா திரைப்படத்திற்காக மொத்தம் 72 நாட்கள் கால்ஷீட் கொடுத்தார் எம்ஜிஆர். இதற்கு 3 லட்சம் சம்பளம் அவர் கேட்க மறுபேச்சில்லாமல் அதற்கு ஏவிஎம் சரவணன் ஒத்துக்கொண்டார். படம் சிம்லா மற்றும் ஊட்டியில் தயாரானது. எப்பொழுதுமே ஏவிஎம் நிறுவனம் படத்தின் ஸ்கிரிப்ட் தயாரான பிறகு நடிகர் நடிகைகளை தேர்வு செய்வார்கள். ஆனால் முதல் முறையாக நடிகரை மனதில் வைத்து எழுதப்பட்ட கதையை தயாரித்தது. அன்பே வா என்ற இந்த திரைப்படத்திற்கு கதாநாயகியாக ஜெயலலிதாவையும் அவரது தந்தையாக கே.ஏ. தங்கவேலுவையும் நடிக்க வைக்க எம்ஜிஆர் விரும்பினார். ஆனால் இரண்டும் ஏவிஎம் நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்டு நடிகை சரோஜா தேவி கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஏவிஎம் நிறுவனத்துடன் ஆதிகாலம் முதல் நட்பில் இருந்த டி.ஆர். ராமச்சந்திரன் நாயகியின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்தார். 3 ஒளிப்பதிவாளர்கள் இந்த திரைப்படத்தில் வேலை பார்த்தனர். அன்பே வா என்ற இந்த திரைப்படம் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது மேலும் 25,000 ரூபாய் வேண்டுமென எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார். எம்ஜிஆர் கேட்ட அந்த பணத்தையும் ஏவிஎம் நிறுவனம் மறுப்பில்லாமல் கொடுத்திருக்கிறது. இப்படியாக அன்பே வா திரைப்படத்திற்கு மொத்தமாக 3,25,000 ரூபாய் சம்பளமாக எம்ஜிஆர் பெற்றுக்கொண்டார். ஏவிஎம் சரவணன் அவர்கள் எம்ஜிஆருக்கு சம்பளமாக 3,25,000 ரூபாய் கொடுத்ததை தனது புத்தகத்தில் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் நடித்து சூப்பர் ஹிட்டான அன்பே வா திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye.